சுதந்திர தினம் தமிழர் தேசத்தின் கரிநாள் கஜேந்திரகுமார். இலங்கையின் சுதந்திர நாள் தமிழர் தேசத்தின் கரிநாள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுதந்திரம் கிடைத்த பின்னர் கொண்டுவரப்பட்ட புதிய அரசியலமைப்பை தமிழ் மக்கள் நிராகரித்து வந்திருக்கின்றனர். அந்த அரசியலமைப்புகள் மூன்றும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்டதை தமிழ் மக்கள் நிராகரித்திருந்தனர். அதேபோன்று இப்போதும் புதிய அரசியலமைப்பை கொண்டுவரும் நடவடிக்கைகள் தான் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்கள் எப்போது நிராகரிப்பார்கள்? அடிமை சாசனத்தின் அடையாளமாக இருக்கின்ற ஒற்றையாட்சி அடையாளங்களாக இருக்கின்ற தேசிய கீதம், தேசிய கொடியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழில் தேசிய கீதம் பாடுவதால் எவ்வித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அடிமை சாசனமாக கருதி நாங்கள் அந்த ஒற்றையாட்சி முறைமையை முற்றுமுழுதாக நிராகரிக்கிறது மட்டுமல்ல, அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்புடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய சிங்க கொடியையும் நாங்கள் கொண்டாடுவது கிடையாது. அதே போன்று ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை கூட நாங்கள் உரிமை கோருவது கிடையாது. அந்த ஒற்றையாட்சியினுடைய ஒரு அடையாளம், கொடியும் கீதமும் அதனுடைய ஒரு அடையாளம். ஆகவே அந்த அடிமை சாசனத்துடைய அடையாளமாக இருக்கிறத ஏதோ தமிழில் பாடினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்று ஒரு கருத்தோடு நாங்கள் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் அந்த ஒற்றையாட்சி அடையாளங்கள் அது தமிழ்லையாக இருக்கலாம், ஆங்கிலத்திலேயாக இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம், எல்லாம் ஒன்றுதான். அடிமைத்துவத்தை நீங்கள் அங்கே விளங்கி கொள்ளக்கூடிய மொழியில மட்டும் பேசினால் அது அடிமைத்துவம் இல்லை என்று யோசிப்பதை பொருத்தமே. அதாவது அடிமை என்றால் அடிமைத்துவம் தான். இந்த வகையில் நாங்கள் அதுகளை நாங்கள் கொண்டாடுவது கிடையாது. மாறாக நாங்கள் பிப்ரவரி 4ஆம் தேதியை ஒரு கெரி நாளாகத்தான் பார்ப்பது நம்முடைய மரபு. அந்த வகையில் நாங்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி நாளையாம் தினம் ஒரு கெரி நாளாக நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். இதேவேளை அண்மையில் தேசம் திரை நேர்காணலில் கருத்து தெரிவித்த விடுதலை புலிகள் தலைவரின் நேரடி கண்காணிப்பில் இயங்கிய வீரர் புலனாய்வு அமைப்பின் புலனாய்வாளர், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற கட்சியின் தலைவராக உள்ள கஜேந்திரகுமார் தமிழ் தேசியம் தனிநாடு என்று பேசுவது வேடிக்கையாக உள்ளது. திலீபன் உண்ணாவிரதம் இருந்தபோது வெளிநாட்டு படிப்பு, சுகபோக வாழ்க்கையில இருந்த கஜேந்திரகுமார் உள்ளிட்டோர் இப்போது திலீபனுக்கு பெயர் நிகழ்வு செய்கின்றார்கள் என தெரிவித்திருந்தார். தமிழ் தேசிய இனத்துக்கு உண்மையானதாக இருக்கிறவர் இந்த பேசுகிறவர்கள் எவரிடமும் அந்த உண்மையும் நேர்மையும் இல்லை. கஜேந்திரகுமார் தரப்பு என்ன செய்தார்கள்? விடுதலை புலிகளை தூக்கி வீசிவிட்டு தமிழ் தேசிய என்ற வசனை பொறுத்து சென்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று ஆரம்பித்தார்கள். கொள்கை அடிப்படையில் தன்னும் அவர்கள் விடுதலை புலிகளுடைய அந்த சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறார்கள். அந்த சமகாலத்தில் நீங்கள் இந்த போராட்டத்திலும் இல்லை, ஒன்றிலும் இல்லை, நீங்கள் எங்கேயோ படிச்சு பட்டம் பெற்ற ஏதோ எல்லாம் செய்து அரசியல் இருந்து கொண்டு நீங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்று தேர்தலுக்கு கட்சிக்கு பேரும் வைத்துக் கொண்டு திலீபனை தூக்கி கொண்டு திலீபன் வழியில் வருகிறோம் கொண்டு போய் கடந்த ஆண்டு திலீபனுக்கு அடிவாய் கொடுத்து சிங்களவர்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்துகிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தனது முதல் பாராளுமன்ற அமர்வினை தொடர்ந்து தனது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்தது உறுதி பிரமாணத்தில் இந்த நாட்டுக்குள் இன்னும் ஒரு நாட்டையோ பிரிவையோ உருவாக்க மாட்டேன் என கையெழுத்திட்டு பாராளுமன்ற அமர்வில் இணையும் தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு தமிழ் மக்களிடம் தனிநாடு பெற்றுத் தருவோம் என பேசுவது வேடிக்கையாக உள்ளது என தெரிவித்திருந்தது கவனிக்கத்தக்கது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் மக்களிடமும் தமிழ் ஊடகங்களிலும் தேசிய கொடிக்கும் தேசிய கீதத்துக்கும் எதிராக கருத்து தெரிவித்த போதும் அதற்கு கட்டுப்பட்டு பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்கின்றனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மற்றொரு சட்டத்தரணி சுகாஸ் தாங்கள் தேசிய கொடிக்கு அருகிலே செல்வதில்லை என்று ஒரு ஊடக நேர்காணலில் தெரிவித்திருந்தார். அதனால் மக்கள் அவரை பாராளுமன்றம் அனுப்பி சங்கடப்படுத்த வேண்டாம் என அவருக்கும் செல்வராஜ்